அதாவது உண்ணாவிரதம் இருந்தால் அல்சர் வந்துடும்ன்றாங்களே, இது தப்பு. உண்ணாவிரதம் இருந்தால் அல்சர்லாம் வராது. அதாவது என்னென்னா அமிலம் சுரக்கும். நீங்கள் சாப்பிட்லன்னா வேலைக்கு சாப்பிட்லன்னா அமிலம் சுரக்கும். அமிலம் சுரந்து வயிற்றை புண்ணாக்கிடும்னு சொல்கிறாங்களே, இது மிக மிக தவறு. எப்படின்னா அமிலம் எப்போ சுரக்கும் தெரியுமா? வயிற்றுக்குள்ளே உணவு போனால் தான் சுரக்கும். சும்மாவாக சுரக்கும்? இப்போ உமிழ்நீர் சுரக்குது, ஏதாவது உணவை பார்த்தா தான் சுரக்குது, அப்படி தானே? உணவை பார்க்காமலே உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்குமா? இப்போ ஒரு மாங்காவை பார்க்குறீங்க, ஒரு பிரியாணியை பார்க்குறீங்க, ஒரு இட்லி பூரி பசியோடு இருக்கீங்க. அப்போ அந்த உணவை பார்க்கும்போது உங்களுக்கு அதை சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்குது, அப்படி தானே? அப்போ அதை பார்க்காமலே உங்களுக்கு உமிழ்நீர் சுரந்துருமா? நீங்கள் சாப்பிட்லப்பா, உணவை பார்க்காமலே உங்களுக்கு பசியாக இருக்குது, அந்த நேரத்தில் உங்கள் வாயில் எச்சா ஊறிட்டு இருக்குமா என்ன? இல்லை. அப்போ அதே மாதிரி தான் வயிற்றுலையும் இப்போ நீங்கள் சாப்பிடல, காலையில் எந்த உணவையும் நீங்கள் பார்க்கலங்கும்போது லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. மத்தியானம் காலையில் சாப்பாடு நீங்கள் சாப்பிடவே இல்லை, எந்த உணவையும் நீங்கள் பார்க்கல. அப்போ உங்கள் வயிற்றில் எப்படி அந்த அமிலம் சுரக்கும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்கிறாங்களே, அது எப்படி உங்களுக்கு சுரக்கும்? உணவு உள்ளே போனால் தான், அப்போ தான் அது சுரக்கும். தேவையில்லாமல் எந்த வேலையும் செய்யாது. தேவையில்லாமல் சுரக்குமா? அது எப்படி தேவையில்லாமல் சுரக்கும்? நீ உணவை போடுவ அப்படின்னு சுரக்குமா? இப்போ தொட்டால் தானே, கிள்ளுனா தானே உனக்கு வலிக்குது, கிள்ளாமல் உனக்கு வலிக்குமா? இந்த உடம்புல எதுவுமே தானாக நடக்காது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அப்போ அமிலம் சுரக்குது அப்படின்னா அதுக்கு உணவு உள்ளே போகணும், அந்த வயிற்றில் போய் உளுந்தால் தான் தேவையான அளவு சுரக்கும். நீ நிறைய சாப்பிட்ற, எவ்வளோ சுரக்குன்ற முன்கூட்டியே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சுரக்கும் அப்படின்னா எவ்வளோ சுரக்கும்? நீ எவ்வளோ சாப்பிட போகிறன்னு தெரியுமா என்ன? நீ 10 இட்லி கூட தான் சாப்பிடுவ, ஆனால் அது அப்போ அமிலம் முன்கூட்டியே சுரந்துடும் அப்படின்னா எவ்வளோ அமிலம் சுரக்கும்? 5 இட்லிக்கு தகுந்த மாதிரி சுரக்குமா, இல்லை 10 இட்லிக்கு தகுந்த மாதிரி சுரக்குமா? அதனால் நீ என்ன சாப்பிட போகிறன்னே தெரியாது. அப்போ சாப்பாட்டுக்கு சும்மா அமிலம் எதை போட்டாலும் ஒரே மாதிரியான அமிலத்தை தான் அது சுரக்கும்னு நினச்சிக்காதீங்க. அதில் விட வித்தியாசமாக இருக்கலாம். நீ சாப்பிட்ற உணவை பொறுத்து அதற்கு தேவையான அமிலங்களை சுரக்கலாம். அமிலங்களே நிறைய வித்தியாசம் இருக்கலாம். அதில் இந்த உணவு சாப்பிட்டா இந்த அமிலம் இது போதும் அப்படின்னு நினச்சி கூட அது சுரக்கலாம். அந்த மாதிரி அதில் ரொம்ப நுட்பமான வேலைப்பாடு அந்த இறப்பைக்கு இருக்கலாம். அதனால் எப்போவுமே சாப்பிடாம அந்த வயிற்றில் இறப்பையில் போய் அந்த உணவு விழுந்தால் தான் அது சுரக்குமே தவிர சும்மாலாம் அது சுரக்காது. அதனால் சாப்பிடாமல் இருந்துட்டால் வயிறு புண்ணாயிடுங்கிறது பொய். நான் 5 நாள் சாப்பிடாமல் இருந்தேனே, சிலர்லாம் 1 வருஷம் சாப்பிடாமல் இருக்காங்க, அவங்க வயிறு புண்ணாக போச்சு. சும்மா இவங்களாம் உணவுக்கு அடிமையாயிட்டாங்களா, அதனால இவங்களாம் ஒரு பயமுறுத்திக்கிறது. உணவு சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க, சாப்பிடாமல் இவங்களால இருக்க முடியாது. அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நான் ஏன் சாப்பிடாமல் இருக்கேன்னு தெரியுமா, இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் வந்துடும் அப்படின்னு இவங்களே போய் சொல்கிறது நம்மகிட்ட. நாங்களாம் 5 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கோம். தண்ணீர் அடிக்கடி டெய்லியே காலைல லேட்டாக தான் சாப்பிட்றது, 11 மணி 12 மணி தான் சொல்லிட்டு, சில நாள் காலைல சாப்பிட்றதே கிடையாது நான். அந்த மாதிரி தான் எங்களுக்கு சாப்பிடலாம், எங்களுக்குன்னு அல்சராக வந்துருச்சு, அதெல்லாம் கிடையாது. அதனால் அப்படி ஒரு நாள் எனக்கு அல்சர் வயிற்று வலி அப்படிலாம். ஒரு வாட்டி நான் மொட்டை மாடியில் படுத்தேன், அப்போ பயங்கர வெயில் காலம். அந்த மொட்டை மாடை சூடு வயிற்றில் போய் அப்போ தான் ஒரு அல்சர்னால் இதான் போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஏதோ மாத்திரை படித்து சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அல்சர்னு வந்ததே கிடையாது. நான் அடிக்கடி பட்டினி கிடக்கிற ஆள் நான். அதிகபட்சமாக 5 நாள் நான் பட்டினியாக கிடந்திருக்கேன், தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு. அதனால் சாப்பிடாமல் இருந்து ஒருத்தருக்கு அல்சர் வருங்கிறது தப்பு. சாப்பிட்டா தான், உணவு போய் வயிற்றில் விழுந்தால் தான் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டே சுரக்கும், தேவையில்லாமல் சுரக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு உணவை பார்த்தா அதை சாப்பிடணுங்கிற எச்சி நாக்கில் ஊறும். உணவை பார்க்காமலே உங்களுக்கு எப்படி நாக்கில் எச்சி ஊறும்? அப்போ எச்சி ஊறும் தான். அதே நேரத்தில் உணவு வாயில் வைக்கும்போது இன்னும் அதிகப்படியான எச்சி ஊறும். உணவே நீங்கள் பார்க்கல, சாப்பிடணுங்கிற எண்ணமே இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு இன்னும் சாப்பிட்ருக்கணும், காலை உணவு நீங்கள் சாப்பிடல அப்படின்னா உடனே எச்சி ஊறிக்கிட்டே இருக்குமான்னு? சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, எச்சி ஊறிக்கிட்டே இருக்குமா? ஊறாதில்ல. அதனால் காரணம் காரியம் இல்லாமல் இந்த உடம்புல எதுவுமே நடக்காது, தானாகவே நடக்காது. ஒரு பழக்கத்துலலாம் எதுவுமே இந்த உடம்பு நடக்காது. அதனால் அது தவறான ஒரு புரிதல். அதுக்கு பயந்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறதே கிடையாது மக்களுக்கு. இவங்க சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்கு என்னென்ன காரணம் சொல்லணுமோ அதை சொல்கிறாங்க. நான் இப்போ ஏதாவது ஒரு நான் ஏன் அந்த தப்பு பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்களா? அது மாதிரி நான் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறது, சாப்பிட்றேன்னு தெரியுமா, வேலை தவறாமல் உண்ணாவிரதம் இருக்கிறது நான் ஏன் கிடையாது தெரியுமா, உண்ணாவிரதம் இருந்தால் அல்சர் வந்துடுமா, அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது, இந்த உண்மை நல்லா இருக்குது, இந்த உண்மையினாலே நம்ம வேலைக்கு சாப்பிட்லாம்,
உண்ணாவிரதம் இருந்தால் அல்சர் வராதுன்னா நம்ம உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய நிலமை வந்துடும். அப்போ சாப்பிடாமல் இருக்க வேண்டிய நிலமை வரும். நம்ம ஏற்கனவே சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டோம். அதனால் அப்படி இருக்கும்போது இது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது. இந்த மாதிரி உண்மை நல்லா இருக்குப்பா, சாப்பிடாமல் இருந்தால் வயிற்றில் அல்சர் வந்துடும் அப்படிங்கிற உண்மை நல்லா இருக்குது. அதனால தான் அது உண்மையாக பொய்யோ ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அதை நம்ம பட்டினி கிடக்க வைக்கல, அந்த உண்மை வேலை வேலைக்கு சாப்பிட தானே வைக்கிது. ஏற்கனவே நம்ம சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கோம். அப்போ அடிமையாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் உண்ணாவிரதம் இருந்தால் அல்சர்லாம் வராதுன்னு சொன்னால் அப்போ தான் அது கஷ்டமாக இருக்கும். அவருக்கு ஏற்றுக்க மாட்டார். அதெல்லாம் கிடையாது, இது நல்லா இல்லை, நான் ஏற்கனவே சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கேன். அப்போது என் அடிமைத்தனத்துக்கு சாதகமாக ஒரு உண்மையை சொல்லு, உண்மையை மாற்றிடு. சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் வந்துரும்னு சொல்லு. அப்போனா அது எனக்கு சாதகமாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கோம். வேலை வேலைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் வந்துருங்கிற அந்த உண்மை நல்ல உதவியாக இருக்குப்பா. அதனால் அந்த மாதிரி சொல்லு. சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் வராதுன்னு சொல்லாத. அப்படி சொன்னோன்னா அப்புறம் நாங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியம் வந்துருமா இல்லையா? ஏற்கனவே நாங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாச்சா இல்லையா?